மச்சான் சரியான ஃபீல் தானே பிடிச்சிருக்கிற. ஆனா அவங்க அப்பா சரியான கஞ்சன் நினைக்கிறேன்டா. என்னடா சொல்றாங்க? என்னடா எல்கேஜில போட்ட ட்ரெஸ்ஸே இன்னும் போட்டு இருக்குது. ஏய் மச்சான், இவ்வளவு நாள் காத்திருந்தாலும் ஃபிகர் சூப்பர் மச்சான். ஏன் கம்மி என்ன பண்ணிக்கிறேன்? கையேறா ப்ளீஸ். ஊருக்குள்ள புதுசா எவனும் பொண்ணுங்களோட குடுத்தன வந்துட கூடாது. ஏன்டா பிளேடு போடுறீங்க? வாய் மூடி. டேய் என்னங்கடா எங்க அக்காவை எல்லாரும் சைட் அடிக்கிறீங்களா? சரி அடிப்பாங்க. போடா அரிசி முட்டைல பாதி முட்டை. சும்மாறா. எங்க அப்பா யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? என்னப்பா இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டியா? எஸ்கேப். யார்கிட்ட பேசிட்டு இருக்கப்பா? இல்லப்பா அவங்கலாம் என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ். பாய் திவ்யா. எப்படி போறேன் பாரு எருமை. நீங்க தானே சொன்னீங்க நல்லா இல்லைன்னா சொல்லுங்க மாத்திக்கிறேன். இப்ப பாருங்க குவாகம் கூத்தாண்டம் நல்லா இருக்கா? லேட்டஸ்ட் கேட்வாக். இது நல்லா இருக்கா? அரடி ஸ்டூல்ல போகும்போது இந்த பிகுவ பாடுறா. அவங்க டேபிள்ல போய் உட்காராம சந்த கடை மாதிரி என்ன ரட்ட? ஏய் என்னடா இரிட்டேட் பண்ணி பிஹேவ் பண்றீங்க? யார பாத்துறா? ரெண்டு பேரு சேர்ந்து தானடா ஒரே மாட்டை மேய்ச்சோம். நான் எங்கடா மாடு மேய்ச்சேன்? ஒருவேளை அண்ணனா இருக்குமோ? ஏய் மச்சான், ரெண்டு பேரும் சேர்ந்து அல்சாமல்ல ஒரு ஃபிகரை ஓட்டினா. உனக்கு லக்கு செட் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிட்ட. ஆனா எனக்கு ஒண்ணு செட் ஆகல மச்சான். கவலைப்படாத, சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். இன்சார்ஜ் யாருமா? நியூ அட்மிஷனா சார்? நியூ அட்மிஷன். வாங்க சார், ப்ளீஸ் கம் இன். வாமா. மச்சான் ஜீவா ஃபோன் போடு மச்சான். வாட் இஸ் இட்? நீ ஆமா மச்சான், நாங்க அங்க தான் இருக்கிறோம். சீக்கிரம் வா மச்சான். I'll be there in 5 minutes டா. டேய் கேட்றே ஸ்டொப்பே குறேன்டா. ஆரம்பிச்சிங்களா? மச்சான் ஒண்ணு இல்ல மச்சான், ஒரு காந்தியவாதி கூட ப்ளூ கலர் சுடிதார் போட்டு ஒரு ஃபிகர் வந்துச்சு. எங்க மச்சான் அது? யாரு அவங்களா? அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்களா? ஆமா. நம்ம ஜீவாவோட ஆள்டா. டேய் என்ன இதெல்லாம்? இதெல்லாம் பாத்தீங்களா? யாருக்கு தெரியுமா? நமக்கு வரப்போற மருமகளுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாமே வா. இத பாத்தீங்களா? இது கூட மருமகளுக்கு தானே? ஆமா. இதையும் பாருங்க. ஆமாங்க. இனிமே நமக்குன்னு என்ன இருக்கு? நம்ம எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சவங்க. இதுக்கப்புறம் நம்ம பையன் சந்தோஷமா வாழறத நாம கண்குளிர பார்க்கணும். நம்ம பேர குழந்தைங்களை நம்ம தோள்லையும் மார்லையும் போட்டு கொஞ்சணும். இதை தவிர நமக்கு இந்த உலகத்துல வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு? இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் தான். நம்ம பையன் சந்தோஷமா வாழல நாம கண்குளிர பார்க்கணும். இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் தான். அரவிந்த் யோ மனுஷங்களா நீங்களா? ஒரு குட்டி பையன் அடிபட்டுக்க ஹாஸ்பிடல் கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க? ச்சே, சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்கறான். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகிறவங்க மட்டும் தான் குளுக்கோஸ் ஏத்துவீங்களா? நீங்க ஏத்திக்க மாட்டீங்களா? இவ்வளவு டல்லா இருக்கீங்க. வேலை பாரு டேய். டேய் நர்ஸ் எல்லாம் போய் கலாய்ச்சிருக்கியாடா? என்னடா மச்சான் ஒண்ணு கவுன்சியா? அவங்க ஆளுடைய தம்பின்ன உடனே பதறி போய் அட்மிட் பண்ணானே. நான் எத்தனை நாள் ரோட்ல விழுந்திருக்கிறேன். என்ன ஒரு நாளாவது கவுன்சானடா? நீ சாதாரணமா வந்தா பரவாயில்ல, சரகஸ்ட் வந்தா உன்னை டாக்டரே கண்டுக்க மாட்டேன். அதே நீ பாத்துக்கிறியா? டாக்டர் என் பேரன் எப்படி இருக்கா? கவலைப்படாதம்மா, உங்க பேரனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. டாக்டர் என் தம்பியை நான் பார்க்கணும். இல்லம்மா, இப்ப பார்க்க முடியாது. நான் சொல்றப்ப போய் பாருங்க. டாக்டர் என் பேரனை காப்பாத்தினதுக்கு ரொம்ப அது நன்றி. இல்லம்மா, நன்றி சொல்றதா இருந்தா இந்த தம்பிக்கு சொல்லுங்க. இவர்தான் உங்க பேரனை தூக்கிட்டு வந்து இங்க சேர்த்தது. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என் புள்ள ஊர்ல இல்லாத நேரத்துல என் பேரனை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. புரியல மச்சான். டேய் மச்சான், என்னடா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? டேய் நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் வாசல்ல யாரோ ஒரு கை குழந்தையை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னது கை குழந்தையா? ஆமாடா, 2 மாசம் கை குழந்தைடா. இப்பதான் கருணை இல்ல சத்யானந்த சுவாமிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம்டா. ஏய் சுவாமிஜி வந்தாச்சு, சத்யானந்த சுவாமிஜி வந்தாச்சு. வாடா வா வா.
God bless you, my child. தேங்க்யூ சார். Thank you, friends. இந்த குழந்தைய நாங்க தத்தெடுத்துக்கிறோம். எங்ககிட்ட இவ சௌக்கியமா இருப்பா. இட்ஸ் அவர் டியூட்டி. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இந்த கைதட்டல் மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறேன். இந்த குழந்தை தலைக்கு எண்ணெய் தடவணும், உடுப்பு போடணும், படிக்க வைக்கணும், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், குளுக்கோஸ் வாங்கணும், ஹார்லிக்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்கு. நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கறதா நினைக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு உரிமையோட எங்கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைச்சீங்களோ அதே உரிமையோட தான் கேட்குறேன். உங்களால என்ன முடியுமோ கொடுங்க. ம். காராட்ட எவ்வளவு இருக்கு எடுத்து கொடுங்க. நீ கொடுக்காத. உனக்கு தான் எல்லாம். எங்களால முடிஞ்சது சாமி. இந்த செக் யார் கொடுத்தது? உங்க பேர் என்ன தம்பி? தம்பி, இந்த ஒரு குழந்தை மட்டும் இல்ல, இந்த ஆசிரமத்தில் இருக்கிற 249 குழந்தைகளும் இன்னும் ஒரு மாசத்துக்கு சாப்பாட்டு கவலை இல்லாம உன் பேரை சொல்லிட்டு ஆனந்தமா இருப்பாங்க. உங்க பேர் சொல்லுங்க தம்பி. குழந்தைங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் சாமி. பேர்லாம் எதுக்கு? சரி, நீங்க உங்க பேரை சொல்ல வேண்டாம். ஆனா இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும். ஏன்னா யார் பெற்ற குழந்தையோ இன்னைக்கு தான் அந்த குழந்தைக்கு பிறந்தனாங்க. உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேரை வைப்பா. பிரியா பிரியா பிரியா. ஒரு காதலி நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். என்னை எடுத்து விரல்கள் மணக்க உன் உள்ளமெங்கும் பூச வேண்டும். படைந்த நிலாவே நிலாவே பூமி வந்தாய் உலாவே உலாவே. பேச வேண்டும். ஜன்னலோரம் வந்ததோ மெல்ல சிரிக்குமோ, மின்னல்கள் அடிக்குமோ, மெர்க்குரி தெரிக்குமோ சொல்லம்மா. நெஞ்சச்சோலையில் ஈரக்காற்றை நுழைந்தாய் கண்ணே, நீரம் தொட்டு விழியில் இடறி விழுந்தேனே கண்ணே கண்ணே. ஓய்வில்லாமல் உந்தன் பெயரை ஓடும் எனது உதடு. ஒன்று இரண்டு மூன்று என்று 100 முத்தம் நீயும் முதல். நண்பகலில் வராதே வராதே நாணங்கள் தான் விடாதே விடாதே. ஒரு நிமிடம் ஒரு காதலி நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். என்னை எடுத்து
காற்று வீரர்கள் மணக்க உன் உள்ளமெங்கும் பேச வேண்டும். எல்லாரும் காதல் செய்வீர் என்றாலே பாரதி. அர்த்தம் தெரிந்ததா, அன்பென்ன புரிந்ததா, ஆசை பூவிரிந்ததா நண்பனே. ஸ்டாம்பை போல் கார்கள் சேர்த்த சிறு பிள்ளை நானடி, என்னை திருத்தியே உன்னோடு பொருத்தியே வைத்தாய் நீ ஒருத்தியே கண்மணி. வண்ணப்படமாய் உள்ளச் சுவரில் வரைந்தேன் உன்னை. மீதம் மிச்சம் ஏதும் இன்றி தருவேனே என்னை. உன்னை விடவா உலகம் பெரிது, உன்னை போன்ற பெண்மை அரிது. வெயில் தாழும் மாலை பொழுது, மையல் கவிதை மடி எழுது. நீரணைக்கும் செம்மீனே செம்மீனே, நான் அணைக்க வந்தேனே வந்தேனே. ஒரு நிமிடம் ஒரு காதலி, நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். ஹலோ, நீங்க யார் பேசுறது? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லேன்டா. எப்படி இருக்க? ஹலோ, ரொம்ப ஓவரா வாடா போடான்னு நானும் வாடி போடின்னுவேன். கூப்பிடுவியா? கூப்பிடு பாப்போம். பாட்டி, என்னடா இங்க வாயேன். என்ன? உன் பேத்தி யார் கூடயோ போன்ல சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, நீ எல்லாம் மனுஷனா? என்ன டேஸ்ட்ல ட்ரெஸ் பண்ற? நீயும் மஞ்சள் கலர் சட்டையும் சகிக்கலடா. எங்கேயாவது டீசெண்டா இருக்கியாடா நீ? நீயும் ஷேவ் பண்ணாத மூஞ்சியும் பார்க்க நல்லாவே இல்ல. ஏய், யாரு நீ? உங்க மாமியார் பேசுறேன்னு வச்சுக்கேன். ஏய், நீ யாருன்னு சொல்லிடு, இல்ல நானா கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ. என்ன பெரிய சிபிஐ ஆபீசர் நினைப்பா? என்ன கண்டுபிடி பார்க்கலாம். என்னையா பேச்சே காணும்? ஆமா, மனசுல என்ன பெரிய மன்மதன் நினைப்போ? எதிர் வீட்டு பொண்ணு பின்னாடியே சுத்தி சுத்தி வரியாமே. எதிர் வீட்டு பொண்ண நீ லவ் பண்றியா இல்லையா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்லன்னா ஏன்டா பிரியான்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்ச? ஏய், அந்த இன்ஸ்டிடியூட்லயே சூப்பர் சூப்பர் ஃபிகர்ஸ் இருக்கிறப்போ வத்தலும் தொத்தலுமா இருக்கிற அந்த பிரியாவை போய். ஏய், என்ன பத்தி என்ன வேணா பேசு. பிரியாவை பத்தி ஏதாவது பேசுன, அவ அழக பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எத்தனை நாளா இந்த கூத்து நடக்குது? சும்மா போர் அடிக்கும் போதெல்லாம் இப்படிதான் பேசுவேன். கண்டுக்காத பாட்டி. அடிப்பாவி. நம்பர் கூட யாருதுன்னு புரியல. ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கிற அமெரிக்கன் பூதமா இருக்குமோ? கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா கண்ணாளா, கண்டபடி கட்டிப்பிடிடா, எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்